லாஸ்ட்டாக வந்து பருத்திவரன் எல்லாம் ஷூட்டிங் கிளம்புறாங்க. ம். கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு டிக்கெட் போடல. எனக்கு டிக்கெட் போடாமல் இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, நானும் சாப்பிட்டுட்டேன். அழுதுட்டு இருக்கேன். அவர் என்னை பார்த்து, என்னடா ஏன்டா அழுதுட்டு இருக்க? இல்லை இல்லை, எனக்கு மட்டும் டிக்கெட் போடல, நீ என்னை விட்டு போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா லூஸ் மாதிரி, நீ ஒரு வாரம் கழிச்சு வர, நாங்கள் முன்னாடி போயிட்டு லொக்கேஷன்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இப்போ அங்கே போயிட்டு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அப்புறம் திருப்பி என்னை வந்து இங்கேயே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இங்கே வேலைகள் லோக்கலில் அந்த ஃபிலிம் அப்போ தான் ஃபிலிமில் தானே எடுப்பாங்க. ஸோ ஃபிலிமோட வேலைகள்லாம் என்னை பார்க்குறதுக்கு இங்கே வர சொல்லிட்டாங்க. நான் இந்த ஃபிலிம் கொண்டு கொடுக்குறது, இங்கேருந்து ஆர்டிஸ்ட் அனுப்புறது, ஸோ இந்த வேலைகள்லாம் ரெக்கார்டிங்கு, இந்த வேலைகளுக்கெல்லாம் என்னை யூஸ் பண்ணி அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பெரிய இதாகிடுச்சு, மன உளைச்சலாகி அந்த ஆஃபீஸில் அப்படியே அழுது இழுது புலம்பி வீடு கதையா இந்த வாழ்க்கைன்னு அப்படியே அந்த ஆஃபீஸை விட்டு அப்படியே பிரிஞ்சு வரேன். பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து நித்திலன் சார்கிட்ட வந்து குரங்கு பொம்மையெல்லாம் ஒர்க் பண்ணேன்.